தமிழக வெற்றிக்கழக தலைவர் தளபதி விஜய் அவர்கள் 2026 சட்டமன்ற தேர்தல்ல சிஎம் ஆவாரா இல்ல எதிர்க்கட்சி தலைவர் ஆவாரா இல்ல மூன்றாவது இடத்தை பிடிப்பாரா அப்படின்றத வாங்க பார்க்கலாம். தமிழக வெற்றிக்கழகத்தோட முதல் மாநில மாநாடு நடக்கிறது முன்னாடி வரைக்கும் இவரெல்லாம் எம்எல்ஏவும் ஆக மாட்டாரு, வார்டு கவுன்சிலர் கூட ஆக மாட்டாரு அப்படின்ற ஒரு வன்மத்தை மொத்த கட்சிக்காரங்களும் கக்கிட்டு இருந்தாங்க. அவங்க எல்லாம் வாய பிளக்கிற அளவுக்கு பிரம்மாண்ட மாநாட்டை நடத்தி காட்டியது தமிழக வெற்றிக்கழகம். இதை பார்த்த பிறகு வன்மத்தை விட மொத்தமா கதறல் சத்தம் அதிகமாயிடுச்சு. அதே டைம்ல ஆபீஸ்ல இருந்தா எப்படிப்பா பனையூரை தாண்டி மக்களை எப்ப சந்திப்பாரு அப்படின்னு கேட்ட கேள்விக்கு ஒரே ஒரு ரோட் ஷோ நடத்தி மொத்த கோவையை ஸ்தம்பிக்க வச்சிட்டாரு தளபதி விஜய் அவர்கள். இந்த சூழல்ல மாணவர்களுக்கு பரிசளித்து ஊக்கப்படுத்தி இளைய காமராஜராக தென்பட்டாரு. ஒவ்வொரு தொகுதியிலையும் சரியான ஆட்களை டிவிகே சார்பா நிப்பாட்டினாலும் எனக்கு பதவி இல்ல அவனுக்கு பதவி இல்ல அப்படின்னு ஜாதி அடிப்படையில பதவின்னு இதுலயும் சில பிரச்சனைகள் ஓடிட்டு தான் இருக்கு. பட் வேற வழியே இல்ல, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் நடந்துட்டே தான் இருக்கும். இதெல்லாம் நம்ம தாண்டி தான் வந்தாகணும். எதை நினைச்சு அரசியலுக்கு வந்திருக்கோமோ அப்படி நினைச்சத கொஞ்சம் கூட பிசிறலாம செஞ்சு முடிப்போம். அது வரைக்கும் நெருப்பாதான் இருப்போம். இது வரைக்கும் டிவிக்கு செயல்படுற விதத்தை வச்சு நம்ம கணிக்கிறப்ப கண்டிப்பா எதிர்க்கட்சி தலைவர் ஆகிறதுக்கான வாய்ப்பு 100% இருக்கு. இதன் பிறகு ஒவ்வொரு மாவட்டமும் சென்று பிரச்சாரம் செய்யும் போதும் சரியான தொகுதி வேட்பாளர்களை அறிவிக்கும் போதும் தான் சிஎம் ஆவாரா அப்படின்றத எல்லாராலுமே கணிக்க முடியும். இதைத்தான் நீங்க உன்னிப்பா கவனிக்கணும். ஜெயிக்கிறதுக்கு முயற்சி பண்றோம்ல, அதுதான் உண்மையான வெற்றி.